Hi students, welcome to EduMax. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th biology ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளான். இது பயாலஜிக்கான ஸ்டடி பிளான் இல்லை, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 6.5 days இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவ்வளோ நாள் பயாலஜி படிக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு டேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2.5 days வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து அலாட் பண்ணி அதை படிங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு 4 daysக்கு வந்து சாலிடாக பயாலஜி எடுத்து வச்சு படிங்க. பயாலஜி படிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் 6 days வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து டேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2.5 days வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து அலாட் பண்ணிங்கன்னா அதையும் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா பெட்டராக எழுதலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு 2.5 days நீங்கள் எப்படி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து படிக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டடி பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு எல்லோரும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதில் இருக்க ஃபுல்லாக 1 mark மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அண்ட் முடிஞ்சால் கம்பல்சரியில் வர நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அது வந்து கொஞ்சம் நல்லா சென்டர் மெயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து மோரோவர் 5 marks வந்து ஈஸியாக தான் வரும். 2 marks அண்ட் 3 marksல தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து ஃபிசிக்ஸில் இருக்க 2 marks எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3 marks ஃபினிஷ் பண்ணிடுங்க. அண்ட் டே 2 வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இருக்க 2 marks அண்ட் 3 marks வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர்னில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நிறைய இருக்கும். ஏன்னா 2 daysல வந்து நீங்கள் வந்து எல்லாமே கவர் பண்ண முடியாது. ஸோ 2 marks 3 marks முடிச்சிட்டிங்கன்னா 5 mark வந்து ஒரு நாள் படிச்சுட்டு இன்னும் ஒரு நாள் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்க உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.